ஒரு வேலையா முடிச்சிட்டாங்க. நல்ல வேலை இன்னைக்கு எஞ்சி நாளைக்கு எஞ்சி சொல்லிட்டு இழுப்பாங்கன்னு பார்த்தேன். சீக்கிரமே முடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இனிமே தான் ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ரைட். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அபிசோன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிக் பாஸ் த காமன் மேன் ஷோல இப்போ வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. அடுத்தது ஃபுல் அண்ட் ஃபுல் டாஸ்க் தான் வரப்போகுது. அதை பத்தி தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம எத்தனை பேர் செலக்ட் ஆயிருக்காங்க, எத்தனை பேர் ஹோல்ட் ஆன்ல இருக்காங்க, இவங்கலாம் வந்து என்னென்ன பண்ண போறாங்க, அண்ட் இந்த எண்ட் ஆஃப் ஜர்னி அவங்க கொடுத்து வெளில போனாங்களா, அவங்க சில சம்பவம் பண்ணிருக்காங்க. அது இந்த வீடியோல பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் அந்த ஹைப் பண்ண கிளிக் பண்ண பாருங்க, எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் த காமன் மேன். இந்த பிக் பாஸ் த காமன் மேன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த வந்திருக்கிறது 6 எபிசோடு. இந்த 6 எபிசோட்லையும் பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சு விட்டாங்க ஆடியன்ஸ் எல்லாமே இந்த காமன் மேன் ஷோவை. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப எந்த அளவுக்கு மொக்கையா கொண்டு போகணுமோ அந்த அளவுக்கு மொக்கையா கொண்டு போயிருக்காங்க தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் என்னடா இது எபிசோடுங்கிற அளவுக்கு தான் இருந்தது. கேள்வியும் கேட்காம வந்து கட் பண்ணி போட்டு விட்டு உள்ள வந்து கார்டு வாங்கிட்டு போற மாதிரி தான் இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படிதான் இருந்துச்சு. ஓகே ரைட். இப்போ எல்லா ரவுண்டையும் முடிச்சு ஜட்ஜஸ்ட வந்து மீட் பண்ற ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 51 பேர் வந்து அட்டன் பண்ணாங்க. இந்த இல்ல எதுக்கு 50 பேர் தான் சொன்னாங்கன்னா 51 பேர் கேட்டீங்கன்னா ஒருத்தவங்க அங்க ட்வின்ஸ். அதனால பாத்தீங்கன்னா அவங்க 2 பேர்த்து ஒரே இதுல போட்டு 50 பேரா மாத்திட்டாங்க. இப்ப மொத்தமா பார்த்து 51 பேர் இருக்காங்க. 51 பேர்த்துல இத்தனை பேர் செலக்ட் ஆயிருக்காங்க, இத்தனை பேர் ஹோல்ட் ஆயிருக்காங்க, இத்தனை பேர் ஹெல்மெட் ஆயிருக்காங்க. ரைட். அதை என்னன்னு 1 பை 1 பார்த்துடலாம். ஓகே ரைட். இது வரைக்கும் நடந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த எபிசோட் பிடிச்சது கமெண்ட் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு பிடிச்சது செகண்ட் எபிசோட், நல்லா அந்த மாதிரி இருந்தது. இப்ப எலிமினேஷன்ல இருந்தே போயிடலாம். இந்த எண்ட் ஆஃப் ஜர்னி கொடுத்து அவங்க வேணாம் சொல்லிட்டு அமுச்சு விட்டவங்க அலப்பற இருக்கே, சுத்தமா தாங்கவே முடியல. ஓகே இப்போ வந்து செலக்ஷன் ப்ராசஸ், செலக்ஷன் ஹோல்ட் ஆன்ல யாரா பார்த்துட்டு அப்புறம் எலிமினேஷன் அந்த எண்ட் ஆஃப் ஜர்னி அந்த சம்பவத்தை பத்தி பார்க்கலாம். அந்த அவங்க பண்ண அலப்பறை பத்தி பார்த்தலாம். ஓகே இந்த செலக்ஷன் மொத்தம் எத்தனை பேர் செலக்ட் ஆயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 12 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது, இவங்களும் டஃப் கொடுத்து தான் வந்து செலக்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்லணும். இந்த செலக்ட் ஆனவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த செலக்ட் ஆனவங்க இந்த ஹோல்ட் ஆன் எப்படி டாஸ்க் நடக்கும்னு சொல்லி நம்ம வந்து போக பார்த்துடலாம். இப்ப இந்த வந்து செலக்ட் ஆனவங்க மொத்தம் 12 பேருங்க. 12 பேரும் செலக்ட் பண்ணி இப்போ இருக்காங்க. சேஃபான ஜோன்ல இருக்காங்கன்னு தான் சொல்லணும் இந்த 12 பேரும். அப்புறம் இந்த ஹோல்ட் ஆன்ல மட்டும் 22 பேர் இருக்காங்க. ஹோல்ட் ஆன்ல மட்டும் இவங்களை வச்சு பெரிய டாஸ்கே ஒன்று நடக்க போகுது. ஓகே இந்த பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஆன் ஹோல்ட்ல வந்து 22 பேர் இருக்காங்க. இந்த 22 பேருக்குள்ளதான் போட்டியேங்கிறது வரைக்கும் தான் இருக்கு. இப்ப இதுல இருந்து சில பேர் ஹெல்மெட் ஆயிட்டாங்க, சில பேர் போஸ்ட் போட்டிருப்பாங்க, நீங்களே பார்த்திருப்பீங்க. சில ரைட். இப்ப ஹோல்ட் ஆனது 22 பேர். அடுத்தது இந்த எண்ட் ஆஃப் ஜர்னி கொடுத்து வெளில போனவங்க பண்ற அலப்பறை தாங்கவே முடியல. அந்த அளவுக்கு அலப்பறை பண்ணிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். எண்ட் ஆஃப் ஜர்னி கொடுத்து வெளில போனது ஏதோ அவங்க மெடல் வாங்கிட்டு தான் வெளில போனாங்கன்னு நினைச்சுக்கிட்டு நிறைய சம்பவங்கள் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப எண்ட் ஆஃப் ஜர்னி கொடுத்து எத்தனை பேர் வெளில போயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 17 பேர் வந்து ஹெல்மெட் ஆயிருக்காங்க. நான் எல்லாத்தையுமே குறிப்பிட்டு சொல்லல. இந்த எண்ட் ஆஃப் ஜர்னி கொடுத்து வெளில போனவங்க பாதி பேர் ஓகே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா மீதி பேர் வந்து என்னாலும் எனக்கு ஏன் எண்ட் ஆஃப் ஜர்னி கொடுத்தீங்க, நான் உள்ள வந்தேனே எதுக்கு என்ன எண்ட் ஆஃப் ஜர்னி கொடுத்தீங்க, என்ன செலக்ட் பண்ணிருக்க கண்டஸ்டன்ஸ் நாங்க எதுக்கு எங்களை எண்ட் ஆஃப் ஜர்னி கொடுத்தீங்க சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ மாரி கொடுத்து தள்ளி வச்சிருக்காங்க. அந்த இன்டர்வியூ பார்த்தா நல்ல வேலையா இவங்க உள்ள எடுக்கல அந்த அளவுக்கு தான் இருந்தது. ரைட். அதுல பாதி பேர் எண்ட் ஆஃப் ஜர்னி கொடுத்து வெளில போனவங்க அவங்க வந்து இன்னும் ஒண்ணுமே பேசல. ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது சரி நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு, இது எண்ட் ஆஃப் ஜர்னி கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு இதுக்கு இல்ல, இது நம்மளுது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஆனா இவங்களால அக்செப்டே பண்ண முடியாதுன்னு தான் சொல்லிட்டு இவங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஓகே இவங்க இந்த பிக் பாஸ் முடியற வரைக்கும் வந்து இவங்க அப்படிதான் இன்டர்வியூ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேசிக்கிட்டு இருக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே இப்ப பாத்தீங்கன்னா 12 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க, 22 பேர் அன் ஹோல்ட்ல இருக்காங்க. அடுத்தது 17 பேர் வந்து ஹெல்மெட் ஆயிருக்காங்க. இந்த 17 பேர்ல 17 பேர் நான் சொல்லல, குறிப்பிட்ட பேர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே இப்ப பாத்தீங்கன்னா செலக்ட் ஆனவங்க வந்து 12 பேர் அண்ட் ஆன் ஹோல்ட்ல இருக்கவங்க 22 பேர். அதுக்கப்புறம் அண்ட் எண்ட் ஆஃப் ஜர்னி வெளில போனவங்க 17 பேர். சோ டோட்டலா பார்த்தா 51 பேர். இதுல வந்து அடுத்த டாஸ்க் யாருக்கு நடக்க போகுது அப்படிங்கிற பார்க்கும்போது ஒன்லி ஆன் ஹோல்ட்ல இருக்கவங்க மட்டும் தான் இப்போ டாஸ்க் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுல சில விஷயங்கள் தான் வெளில வந்திருக்கு. அதே நான் பார்த்தீங்கன்னா இப்போ செலக்ட் ஆனவங்க சரி ஹோல்டில் இருக்காங்க சரிங்க, அவங்கள்ட்ட தான் இந்த டீமன்ஸ் அண்ட் ஏஞ்சல் அந்த டாஸ்க் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஏஞ்சல்ஸ் வந்து செலக்ட் ஆனவங்க, டீமன்ஸ் வந்து செலக்ட் ஆகாதவங்க அண்ட் ஹோல்டில் இருக்கிறவங்க. ஸோ இவங்க 2 பேரும் தான் போட்டி. அதுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்கெல்லாம் வந்து டெவில்ஸ், இவங்கெல்லாம் வந்து ஏஞ்சல்ஸ் அப்படி மாற்றி இப்படிதான் நடக்க போகுது டாஸ்க். அதுக்கப்புறம் நிறைய டாஸ்க் கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த ப்ளூ டீம் ரெட் டீம் பிரிச்சு அது ஃபுல்லாவே ஹோல்ட் ஆன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆனவங்க இவங்க தான் 2 பிரிச்சு வச்சிருக்காங்க. இதே மாதிரி தான் இனிமேல் டாஸ்க் கொஞ்சம் நல்லா விறுவிறுப்பா இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த செலக்ஷன் ப்ராசஸ் தான் கொஞ்சம் பண்டகாய விட்டுருச்சு. இதுக்கப்புறம் வரப்போற வெறும் டாஸ்க் தான் வரப்போகுது. இனிமேல் கிட்டத்தட்ட ஒரு இது பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் ஃபுல்லா டாஸ்கா தான் இருக்கும். பாப்போம் என்ன நடக்கும். கடைசியில மக்கள் கையில வந்து ஓட்ட கொடுத்து நீங்க வந்து ஓட்டு போட்டு யாரை உள்ள போட்டு செலக்ட் பண்ணுங்க சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப நம்ம ஓட்ட போட்டு நம்ம வந்து யாரை செலக்ட் பண்ணி உள்ள கொண்டு போவோம்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாளையில இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டாஸ்க் தான். டாஸ்க்ல பயங்கரமா இருக்க போகுது. ப்ளூ டீம் ரெட் டீமா பிரிக்கிறாங்க. ப்ளூ டீம் வந்து பாத்தீங்கன்னா இது செலக்ட்
செலக்ட் ஆனவங்க ரெட் டீம் வந்து பாத்தீங்கன்னா ஆன் ஹோல்ட்ல இருக்கவங்க இனிமேல் தான் போட்டியே ஆரம்பிக்க போகுது. 2 பேத்துக்கு போட்டியே அப்படிங்கிற தான் இருக்கு. இனிமேல் கொஞ்சம் நல்லா இருக்கும், பாப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஓகே, இந்த எண்ட் ஆஃப் ஜர்னி கொடுத்து வெளில போனாங்கல்ல, அவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சில பேர் வந்து அவங்க ஓகே நம்மளுக்கு இதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்தது வந்து இன்னும் சில பேர் வந்து அவங்களால தாங்கிக்க முடியல, அதான் சொல்ல முடியும். தாங்கிக்க முடியாம வீடியோ போட்டுறாங்க. ஓகே, பார்த்து பண்ணுங்க, வீடியோ போட்டுட்டு இருக்காங்க தான் சொல்லணும். ஓகே, அவங்கள பத்தி என்ன சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த பிக் பாஸ் சீசன் 10 புதுசா இந்த ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணிருக்காங்க, அவங்கள பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்த்தலாம். ஓகே ரைட், இதை விட நம்ம வீடியோ முடியுது. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க, அந்த ஹைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க, எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.